Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே பயணித்தார். எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது. 2025 4 கிரகங்களின் பயிற்சி நடந்தது. ஸோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இல்லைன்னா எப்போயுமே 2 கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த வட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், அதே போல் இந்த ராகு கேது பகவான் பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூன் மாதத்துலேருந்து என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, கிரகங்கள் அதனுடைய கடமையை என்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டா? ஃபஸ்ட்டு எங்களுக்கு அதாங்க பெரிய பிரச்சனை. மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பயங்கர பிரச்சனை இருந்திருக்கும். 2.5 வருஷமாக பணம் புழக்கமே இல்லைங்க. பணம்னா என்ன அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். பணத்தில் உள்ள பிரச்சனையில் நான் குடும்பத்தை விட்டு வெளியே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் கடந்த காலங்களில் மீனராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ மீனராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னென்னா, மீனம் ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ 12ஆம் இடம் எந்த நம்மளுடைய உடல் பாகத்தை குறிக்கும்னா பாதத்தை குறிக்கும். பாதம் அனைவரையும் தாங்கி சுமக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அனைவருடைய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த தியாகத்தை தான் கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்சீங்க. நிறைய தியாகம் செஞ்சிட்டீங்க. நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்க. ராகு உங்களுடைய ராசியில் உட்காந்து சும்மா இருந்தவங்கள தூண்டி விட்டு உங்களை ரொம்ப லாக் பண்ணாங்க. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்ல விதமாக நேர்மையான முறையில் போய்கிட்டு இருந்த உங்களை, இல்லை நீ இதை செய்யாத அதை செய் அப்படின்னு சொல்லி நிறைய தாக்கங்களை கொடுத்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசியில் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 2023 நவம்பர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்தே போராட்டங்க, அதுலேருந்தே பிரச்சனை, நிறைய மன அழுத்தங்கள், நிறைய போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்போனா நம்மளை விட்டு போகும், நம்மளை தேவையில்லாத ஒரு பாதையில் கொண்டு போய் விட்டுட்டாங்க, இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நம்மளை உட்கார வச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். மன போராட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமானது. மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸில் வந்தது. கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டுலேருந்து மன போராட்டம் மீன ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சென்ம சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகுவோடு சேர்ந்த சனி பகவான் இருந்தனால தான் நிறைய போராட்டத்தை சந்திச்சிங்க, நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா கடன் சுமை உங்களுக்கு விலகும். கடன் சுமையிலேருந்து நீங்கள் உறுதியாக விலகி வெற்றி பெறுவீங்க. எதிரி யாருன்னே தெரில, என்னை ஏற்றுக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன செஞ்சாலும் பிளாக் பண்ணுறாங்க, என்ன செஞ்சாலும் என்னை லாக் பண்ணி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிற கவலையும் கஷ்டமும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்தது உண்மை என்றால் இனிமேல் எதிரி வீழ்வார்கள். எதிரியின் சூழ்ச்சியிலேருந்து நீங்கள் மீள்வீங்க. எதிரியால் உள்ள பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் உள்ள தடை விலக போகுது. பொருளாதாரம் பணம் நல்லா கொஞ்சம் அதிகமாக புழங்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது. பணம் உங்களுக்கு வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன் பதவி உயர்வு கிடைக்கும் நம்ம சொல்கிறோம்னா,
அதாவது மீன ராசிக்கு 10ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு தான் 10ஆம் இடம். ஸோ அந்த தனுசு வீடை சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்தே பார்க்காரு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. இந்த 2 பார்வையுமே உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துது. ஓகேவா? வேலையை விட்டுட்டு என்ன பண்ணனே தெரில, வேலைக்காக காத்திருக்கேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரியா? அதே வேலையில் போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை விட தகுதி இல்லாத உங்களை விட தகுதி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக, சரியா? யாரையும் நம்ம தகுதி இல்லாதவங்க சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இல்லாத ஒரு நபர் உங்களை விட தாண்டி ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டார். அவர் எப்படி வாங்கியிருப்பார்னா நேர்மையான முறையில் வாங்கியிருக்கவே மாட்டார், ஏதாவது குறுக்கு வழியில் தான் வாங்கியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறி உங்களுக்கான வேலை உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் மீன ராசியில் மீன லக்னத்தில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மீன ராசியில் உள்ள டாக்டர்ஸ், டாக்டர் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டில் உள்ளவங்க, டாக்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க, மெடிக்கல் வச்சுருக்கவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதேபோல் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, ஒரு இடத்துல இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வெளி வட்டாரங்களை சுற்றி வரவங்க, தொழிலுக்காக வெளிநாடு போயிட்டு வரவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் உள்ளவங்களாம் வெற்றி பெற போகிறாங்கங்கிறக்காண்டி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காகிதம் சம்மந்தப்பட்ட பேப்பர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே, இந்த தொழிலில் உள்ள அத்தனை பேருமே கடந்த காலங்களில் நிறைய இறக்கத்தை சந்திச்சிருப்பீங்க. இனி வருங்காலங்களில் ஏற்றத்தை சந்திப்பீங்க, ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், சிறந்த ஒரு குருநாதர் என்ற பேர் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அதே போல் 7ஆம் இடத்துல இந்த கேது 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அப்போ நம்மளுடைய மீனராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். என்னென்னா தாய் மாமா உறவு அப்படிங்கிற விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் வரும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். புதியதாக கடன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குங்க, அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்காக கடன் வாங்குங்க, இல்லை உங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்க. இதை தவிர்த்து புதியதாக எந்த விஷயத்துக்கும் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில ஒரு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது குரு பார்க்குறனால, உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவே பார்க்குறனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகளும் இருக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சந்திக்கக்கூடிய ஆற்றலும், வேலையில் ஒரு இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்திக்கக்கூடிய ஆற்றலும், போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் உருவாக போகுது. மீனராசிக்காரங்க திருமணத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துகிறீங்கன்னா பொருத்தத்துக்கு ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்களோ சின்ன சின்ன விவாதங்கள் வருது அப்படின்னா வெளிப்படையாக வேறு யாரிடமும் இதை பற்றி பேச வேண்டாம். உங்களுடைய மனைவிட்டையே உட்காந்து பேசுங்க. இந்த விஷயம் என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது, நான் உன்கிட்ட இந்த மிஸ்டேக்கை உணர்கிறேன், ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவிட்ட அமர்ந்து பேசுங்க. அதே போல் மீனராசி பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஸோ இப்படி பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது. அதை விட்டுட்டு யார்ட்டையா போய் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் பெரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. மீதி எல்லா விஷயங்களும் மீனராசிக்கு சிறப்பான விஷயங்களை கொடுக்க போகுது கிரகங்கள் என்பது உண்மை. ஸோ மீனராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமான சூழ்நிலைகள், முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய், மதுரை மீனாட்சி அம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்க தாயி, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு வெளி மாநிலங்களில் அல்லது எங்கேயாச்சும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க மீனாட்சி அம்மனுடைய பாடல் கேளுங்க. உங்களுடைய ஃபோனில் மதுரை மீனாட்சி அம்மனை மறக்காமல் வந்து இமேஜாக வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்துக்கோங்க. எப்பெல்லாம் கவலையும் எப்பெல்லாம் துன்பமும் உங்களை துரத்துதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபீலிங் அல்லது கூட இருக்கவங்களுடைய சூழ்ச்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அம்மனை நீங்கள்
ஃபோனில் இமேஜாக வச்சுக்கிட்டு மனசார உணர்வுபூர்வமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய அத்தனை விதமான உணர்வுகளுக்கும் நல்ல விதமான மாற்றத்தை மீனாட்சி அம்மனின் அருள் மூலமாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போது நீங்கள் கிடைக்க பெறுவீங்க என்பது உண்மை உண்மை உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கவனம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கோம். இது பொது பலன் தான். மொதல் விஷயம் தான், பொது பலன் தான். உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா, முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுக்கு கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.